நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது திமுக அப்படின்னாலே ஒளரல் அப்படின்னாலே திமுக அப்படின்னு நம்ம சொல்லல, மக்கள்ல பல பேரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல சொதப்பலான மொமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. திமுக மட்டும் கிடையாது, திமுக கூட கூட்டணியில இருக்கவங்களுக்கும் சரி பல சொதப்பலான மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அது எல்லாத்தையுமே கலெக்டிவா சேர்த்து ரியாக்ட் பண்ண போறோம். அதுல குறிப்பானா திமுகவோட தலைவர் முதலமைச்சர் இருக்காரு, அவரே வந்து நிறைய உளறியிருக்காரு. அதையும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து மக்களுக்காக வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ முதல் வீடியோவே என்ன அப்படின்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய குறைய வந்து நம்ம தலைவர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தலைவர் என்ன சொல்றாருன்றத பாத்துருவோமா? இருக்கிறாங்க ஐயா. மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலங்க ஐயா. நான் வந்து எம்பிசிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்துல குடுக்குறாங்களா லோன்ட்டு கேக்குறாங்க. இல்லம்மா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா? அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம். அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எஸ்டில இருக்கவங்களுக்கு மட்டும் லோன் எல்லாம் மானியத்துல கிடைக்குது, எங்க கிடைக்க மாட்டேங்குது, எல்லா தரப்பினருக்கும் கொடுங்க அப்படின்னு நீங்க செய்யாத விட்ட விஷயத்த பேசுறாங்க. அதுக்கு தலைவர் மைக்க கையில வச்சு அப்படியா சரி சரி சரின்னு மண்டைய ஆடிட்டு இருக்காரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவோட சமூக நீதி இந்த ஒரு வீடியோலயே வந்து எல்லாருக்குமே தெரிய வச்சுட்டாரு நம்ம முதல்வர். அப்படி எடுத்துக்க கூடாதுப்பா. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓட்டு தேவைன்னு வந்தா எல்லா சாதியினரையும் உள்ள கூப்பிட்டு பாரு, அதுவே வேண்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே தலைவர் தட்டி விட்டுருவாரு, வச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து குப்பீர் சிரிப்பு வர மாதிரியான ஒரு வீடியோ தான். இதை நீ பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதுன்றத முதல்ல சொல்லு. அதாவது இந்த பெண்மணி வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். ஸோ ஆட்டோ ஓட்டுநருக்காக வந்து பரிசுகள் வந்து திமுக சார்பில் வந்து வரிசையில் வந்து தந்துட்டு இருக்காங்க. லைன்ல ஒரு பெண்மணி வந்து நம்ம சின்னவர் கையால வந்து பரிசு பொருள் வாங்குறாங்க. பரிசு பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் நான் தொட்டு பாத்துக்கிறேன் எப்படின்னா, தொட்டு பாத்துக்கிறேன், ஐயோ தொட்டுட்டேன்ற மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அந்த அம்மாக்கு. பாருங்களேன், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை தொட்டோம்னா ஒரு வரும்ல, காசு மாலை, ஒட்டியானோ, அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு நிஜமாவே புரியல. அவரு வந்து தமிழ்நாடுடைய துணை முதல்வர், அவ்வளவுதான். அவரு கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. லைட்டா கைய தடவைறாங்களே அந்த அக்கா, என்ன கணக்கு இது? அடுத்த வீடியோ என்னன்னா, திமுக கூட கூட்டணியில இருக்காங்க பாத்தியா, அவங்க பண்ண தரமான சிறப்பான செய்கை. யாருக்கு செஞ்சிருக்காங்க? அவங்களே செஞ்சுக்கிட்டாங்களா இல்லைன்னா திமுக செஞ்சுட்டாங்களா? பாரு, பார்த்தா உனக்கே புரியும். அதாவது விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க சார்பா ஒரு போராட்டம் மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க. இவங்க வந்து அவங்க கூட கூட்டணியில தான் இருக்காங்க. சரியா, இவங்க கண்டிக்கிறதுனா மோடி அரசை கண்டிக்கணும், அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி பத்தி ஏதாவது பேசணும். ஆனா அங்க நின்று ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றாரு. இதுல ஃபன் என்னன்னா, அங்க மேடல் நின்ன ஒரு 40 பேரும் சொல்றாங்க, கீழே நின்ன எத்தனை பேர் தெரியல, அவ்வளவு பேரும் கண்டிக்கின்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் யோ நம்ம கூட்டணி ஆனதுக்கு அப்புறம் அமைதியா வராங்க. என்ன மனசுல இருக்கதா வந்து வார்த்தையா வரும். சோ வந்து மனசுல இருக்கதா சொல்லியிருக்காரு, என்ன தவறான இடத்துல சொல்லிட்டாரு, மேடையில சொல்லிட்டாரு. அதான் வந்து இங்க குட்டி பஞ்சாயத்தா போயிடுச்சு. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா, இதுவும் அதே மேடையில நடந்த ஒரு சம்பவம் தான். இது என்னன்றத பாத்துருவோம். நிச்சயம் மீண்டும் எடப்பாடி ஆட்சி வளர்ந்தே தீரும். அதாவது இந்த திமுகவுக்கும் சரி திமுக கூட்டணிக்கும் சரி, யார வந்து கண்டனம் தெரிவிக்கணும், யார வந்து ஆதரவு தெரிவிக்கணும் தெரியாம பேரை மாத்தி வந்து உளறிடுறாங்க. ஆமா, இவங்களுமே அதே கூட்டணி தான். ஸ்டாலின் ஆட்சி மலரும்ன்றதுக்கு பதிலா எடப்பாடி ஆட்சி மலரும் அப்படின்றாங்க. இதுல இவர் வந்து திமுக பேச்சாளர்னு வேற சொல்றாங்க. எப்படி தெரியுமா? சக்தி கௌதம் லவ் பண்ணல, கௌதம் தான் சக்தியை லவ் பண்றான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஒரு தரமான வீடியோ காட்ட போறேன். நீ இது வரைக்கும் இதை பார்த்திருக்க கூட மாட்ட, பாரு.
3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதாவது நம்ம திரும்ப அண்ணா வந்து அவருக்கு கராத்தே தெரியும்ன்றதே எனக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் தெரியும். அதுவும் பிளாக் பெல்ட். இதுக்குள்ள உயர்ந்த பெல்ட் தான் வந்து கராத்தேல பல லெவல்ல தாண்டினாதான் அந்த பிளாக் பெல்ட் தருவாங்க. ஸோ இது வந்து எப்போ முடிச்சாருன்னு தெரியல. ஒருவேளை காலேஜ் படிக்கும்போது முடிச்சாரா, இல்லை ஸ்கூல் படிக்கும்போது முடிச்சாரா, இல்லை அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் முடிச்சாரான்னு தெரியல. ஸோ ஓகே, பிளாக் பெல்ட் வாங்கிட்டாரு. ஆனா வீடியோ போடாம இருந்திருக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் விஷயமே கிடையாது. சரியா? நீ ஆர்த்திச்சூடி படிச்சிருக்கியா சின்ன வயசுல? ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, 60 சீனம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கலைஞர் அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஆர்த்திச்சூடி தான் இது. பாத்துருவோமா? கருணாநிதி ஆத்திச்சூடி இங்கு அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயையோ என்று கற்றுக்கொள், ஒருவனும் வாழ விடாது, ஓதுவது பொய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். ஒரு பாடல்ல மொத்த திமுகவோட வரலாறே வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா, அதுலயும் ஹைலைட் அம்மா வந்து அவர் பேசுறத கேட்டு சிரிப்பாங்க. அது பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏதாச்சும் பாத்துக்கோ, ஆப்போசிட்ல எதிர்கட்சிக்காரங்க அவங்க தான் உட்காந்துருக்காங்க. அவங்க நேரம் நினைச்சு பாரு இந்த லெவல்ல இருக்கும்னு. அடுத்த ஒரு வீடியோ என்னன்னா, திமுகவோட அனுதாபி ஒரு பயங்கரமான ஒரு நபர் பேசின ஒரு வீடியோ பாரு. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் இல்ல, எனக்கு புரியல. இவருக்கே ஒரு 60 வயசு இருக்கும். ஐயா இன்பா ஐயாவை முதல்வர் ஆக்கிட்டு சாகணும்னு ஆசையா இல்ல? அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆனா இன்பா யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். நாட்டுக்கு முதலமைச்சரா? நாட்டுக்கு பிரதமர் தானே சொல்லுவாங்க. இல்லப்பா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வருவாரா? இப்போ தமிழ்நாட்டோட தலையெழுத்து எப்படி இருக்குன்னா, அரசியல் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எங்க அப்பா முதல்வரா இருந்தால் போதும், எங்க தாத்தா முதல்வராக இருந்தால் போதும், நானும் தாத்தா முதல்வரா இருந்தாலும் போதும், இதெல்லாம் வந்து கிரைட்டீரியால இருந்தா போதும் முதலமைச்சர் ஆயிரலான்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஆமா, இன்பநிதி அவர்களுக்கு என்ன தெரியும்ன்றது நமக்கு தெரியாது. இப்பதான் ரெட் ஜெயண்ட்டை தூக்கி அவங்க கையில கொடுத்துருக்காங்க. இதே போல அடுத்த வீடியோல வேற யாரை பத்தி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.